ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிசி கிங்டம். நான் உங்கள் மீனா. 2026 கவர்மெண்ட் வேலை உங்கள் கனவுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களை மாதிரி கனவோடு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும், ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் லெசன்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட் திங்க். நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை லெசன்ஸ் லிசன் பண்ண போகிறீங்க, கவனிக்க போகிறீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு நோட் பென்னோட உட்காந்துக்கோங்க. ஏன்னா நோட்ஸ் எடுத்து படித்தா மட்டும்தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது அது யூஸாக இருக்கும். ஓகேவா? இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து 10th பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து 10th பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு. ஃபஸ்ட் லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விஷயம் ஜென்ரலாக தெரிஞ்சுப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950 ஜனவரி 26. எதனால் ஜனவரி 26 கொண்டு வந்தாங்க? லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1930 ஜனவரி 26 அன்னைக்கு நடக்குது. அன்னைக்கு முழு சுயராஜ்யம் அடைவது அப்படின்ற முழக்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க, ரொம்ப வலுப்பெற்றது. அதனால தான் நாம் ஜனவரி மாதம் 26 அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரும். பின்னால் அதுவே குடியரசு தினமாக மாறுது. அப்புறம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாகுது. அதில் 389 உறுப்பினர்கள். இதோட தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத் அண்ட் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு, மொத்தம் 15 பெண் உறுப்பினர்களும் இருக்காங்க. ஓகேவா? இந்த அரசமைப்பு நிர்ணய சபை இருக்கு இல்லையா, இது கொண்டு வர சட்டத்தை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு சட்ட வரைவு குழு ஒன்று அமைக்கிறாங்க. இந்த சட்ட வரைவு குழுவோட தலைவர் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ அவர் தான் ஃபைனலைஸ் பண்ணுவார், அந்த குழு தான் ஃபைனலைஸ் பண்ணும். அதோட ஆலோசகர் வந்து B.N. ராவ். இதோட முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 அன்னைக்கு நடக்குது. ஓகேவா? வாங்க இன்றைக்கி நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். இந்திய அரசியலமைப்பு கற்றலின் நோக்கங்கள். இந்திய அரசமைப்பு உருவாக்கப்படுறது, அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள், அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள், அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள், நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள் மற்றும் அவசர நிலை. இந்த 5 விஷயம்தான் இன்றைக்கி நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அறிமுகம். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி அரசியலமைப்பு. ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி அரசியலமைப்பு. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதல்ல அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. ஓகேவா? ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு அப்படின்ற கொள்கை வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் தோன்றுது. இப்போ வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட அரசியலமைப்பு கொள்கை வந்து மிகச்சிறிய எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டம். இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் வந்து மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம். ஓகே, அரசியலமைப்பின் அவசியம். இப்போ ஒரு மக்களாட்சி நடக்கிற ஒரு நாடாக இருந்தால் அரசியலமைப்பு எதனால் அவசியம்னா, குடிமக்கள் வாழ விரும்பும் தேவையான கொள்கைகளை அவங்க வழிவகுத்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அரசியலமைப்பு ரொம்ப அவசியம். ஸோ அதனால தான் இந்தியாவுக்கு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி 1946 அமைச்சரவை தூதுக்குழு, அதாவது கேபினெட் தூதுக்குழுன்னு சொல்லுவாங்க, அந்த தூதுக்குழு வந்து இந்தியாவுக்கு அரசியலமைப்பு சபை வேணும், அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி முன்மொழிஞ்சிருப்பாங்க. அவங்க முன்மொழிஞ்சதை தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்படுது. அதுக்கு முதல்ல ஒரு சபை உருவாக்குறாங்க இல்லையா, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை. அந்த சபையில் மொத்த உறுப்பினர்கள் 389 பேர் இருக்காங்க. யாருன்னா 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள். அப்போ வந்து மன்னராட்சி நடந்துட்டு இருந்தது இல்லைங்களா, அந்த சுதேச அரசுகள்லேருந்து 93 பேரை உறுப்பினர்களாக எடுக்கிறாங்க. அப்புறம் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேர், அப்புறம் பலுஜிஸ்தான் சார்பில் ஒருத்தர். ஸோ மொத்தம் 389 பேர் இருக்காங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. ஸோ இந்த இந்த அரசமைப்பு நிர்ணய சபையோட தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. ஏன் அவர் தற்காலிக தலைவர்னா, இந்த உருவாக்க கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அவர் இறந்துடுறாரு. ஸோ அவர் இறந்ததை தொடர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக ஆகிறாரு. அண்ட் H.C. முகர்ஜி மற்றும் V.T. கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இக்கூட்டத்தொடர் 11 அமர்வு
166 நாள் நடைபெறுது. 11 அமர்வுகளாக 166 நாள் நடைபெறுது. இக்கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. ஸோ இது இம்பார்ட்டன்ட், கேட்க சான்சஸ் நிறையவே இருக்குது. இக்கூட்டத்தின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்படுறாங்கன்னா 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்படுது. அதில் சில ஏற்றுக்கிறாங்க, அவற்றுள் சில ஏற்கப்பட்டன. அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது. ஓகேங்களா? அப்போது அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் பணியை மேற்கொள்ளுது. அதில் ஒரு குழு இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு இதோட தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ இவர் தலைமையின் கீழ் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. அதனால தான் இவரை இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் ராஜேந்திர பிரசாத். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகேவா? எதனால் இவர் அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்கிறாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு உருவாகிறதுக்கு ரொம்ப பெரும் பங்கு வகித்ததுன்னு பார்த்தா நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டதுன்னா எல்லாரும் சேர்ந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணுறாங்க. நம்ம அரசமைப்பு சட்டம் எழுதுனதுக்கப்புறம் இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஓகே, இது ஓகே இல்லை, அந்த மாதிரி உட்காந்து எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் இறுதியாக ஒரு முகவுரை, 22 பாகங்கள், 395 சட்ட பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகள் கொண்ட இந்திய அரசியலமைப்பு. ஓகே, இந்திய அரசியலமைப்பில் என்னென்ன இருக்குது? முகவுரை, 22 பாகங்கள், 395 சட்ட பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகள், இதெல்லாம் இந்திய அரசியலமைப்பில் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு எப்போ ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னா 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்படுது. நடைமுறைக்கு எப்போ வருதுன்னா 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருது. ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னு தனியாக கேட்பாங்க, அண்ட் எப்போ நடைமுறைக்கு வந்தது. ஓகேவா? ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டால் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டால் 1950 ஜனவரி 26. ஸோ இந்த ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்ததால் பின்னால் நம்ம அதையே குடியரசு தினமாக கொண்டாடுறோம். அடுத்தது, இந்த பாக்ஸ் கொஷின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து படிங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுலேருந்து என்ன கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன பாணியில் எழுதப்பட்டதுன்னு கேட்கலாம். ஸோ இத்தாலிய பாணியில் எழுதப்பட்டது. யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டால் பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. இந்திய அரசியலமைப்பு சட்டம் யாரால் எழுதப்பட்டது? பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. என்ன பாணியில் எழுதப்பட்டது? இத்தாலிய பாணியில் எழுதப்பட்டது. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள். நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட சிறப்பு கூறுகள் என்னென்னு சொல்லியிருக்காங்க. உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிக நீளமானது. ஸோ இந்த வேர்ல்டில் இருக்க மற்ற அரசியலமைப்புகளை விட எழுதப்பட்ட நீளமானது இதுதான். இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்புகளிலிருந்து பெறப்பட்டவை. ஸோ நமக்கு எல்லா நாட்டில் இருக்க அரசியலமைப்பு கொள்கைகளையும் பார்த்து அதில் இருக்க சட்டத்தில் நம்ம நாட்டுக்கு தேவையானது, அதில் சிறப்பானது எதுன்னு பார்த்து நம்மளோட அரசியலமைப்பை உருவாக்கியிருக்கோம். இதில் நெகிழாத்தன்மை கொண்டது, நெகிழும் தன்மை கொண்டதாகவும் இருக்குது. ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்ற முடியாத சட்டமும் இருக்குது. ஸோ மாற்றக்கூடிய நெகிழும் தன்மை கொண்ட சட்டமும் இதில் இருக்குது. கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. நடுவண் மாநில அரசு ரெண்டும் கூட்டாட்சி முறை அரசாங்கம்
அப்படின்னு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. அண்ட் இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான். இந்தியா வந்து ஒரு சமய சார்பற்ற நாடு. இந்தியாவில் வந்து எந்த சமயமும் எந்த ஒரு மதமும் வந்து பின்பற்றப்படலை. இந்தியா சமய சார்பற்ற நாடு. சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. ரொம்ப ஃப்ரீடமான நீதித்துறை நமக்கு இருக்குது. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமையை வழங்குகிறது. ஸோ 18 வயசு ஆயிருந்தால் எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது. 18 வயசு ஆனவங்க ஓட் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் நம்மளோட நாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் முகவுரைன்னு கொடுத்துருக்காங்க. முகவுரை என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. ஸோ இப்போ நம்ம ஒரு புக் படிக்கிறோம் அப்படின்னா அதில் இன்டெக்ஸ் பேஜ் இருக்கும். இன்டெக்ஸ் பேஜ் எதுக்கு? அந்த புக்கில் என்ன இருக்குது, என்னென்ன லெசன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் முகவுரை. நம்ம அரசியலமைப்போட முகவுரை வந்து அதில் என்னென்ன இருக்குன்னா அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள், லட்சியங்களை உள்ளடக்கியது. இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறது. ஸோ இது ஒரு கொஷினாக கேட்க சான்சஸ் இருக்குது. இது இப்போது அரசியலமைப்பின் திறவுகோல் நம்ம எதை சொல்கிறோம்? இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை சொல்கிறோம். ஓகேவா? இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறது. 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. ஸோ இந்திய அரசியலமைப்பு முகவுரை எதன் அடிப்படையில் இருக்குன்னா ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கு. முகவுரையானது 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டது. ஸோ இதுவும் ஒரு கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்டத்தின் திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டது. நம்ம முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கு? இது வரைக்கும் ஒரு முறை தான் திருத்தப்பட்டிருக்கு. எந்த வருஷம்? 1976ஆம் ஆண்டு. எந்த சட்ட திருத்தத்தின்படி? 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி. அதன்படி சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு ஆகிய 3 புதிய சொற்கள் சேர்க்கப்படுது. ஸோ அந்த திருத்தத்தப்ப 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்படுது. அந்த திருத்தப்படும் போது இதில் 3 புதிய சொற்கள் சேர்க்குறாங்க. சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்த 3 சொற்களும் புதிதாக சேர்க்கப்படுகிறது. ஸோ நம்மளோட அரசியலமைப்பு எப்படி ஸ்டார்ட் ஆகுது, முகவுரை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்குகிறது. இதிலிருந்து இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என நாம் அறியலாம். ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்போட ஆதாரம் வந்து இந்திய மக்கள் தான் அப்படின்னு இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா ஓர் இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. இந்தியா ஒரு சமதர்மமான நாடு, சமய சார்பற்ற எந்த ஒரு சமய சார்பில்லாத ஒரு நாடு. அண்ட் ஜனநாயகம்னா மக்களே ரூல் பண்ணுற, மக்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. ஸோ இதோட முக்கிய நோக்கம் என்ன? நம்மளோட அரசியலமைப்பின் முக்கிய நோக்கம் என்னென்னா இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே இதன் நோக்கம். அடுத்தது இந்த பாக்ஸ் கொஷின் பாருங்கள். 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாயின. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. ஸோ பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது முக்கிய முழக்கங்களாக ஆகுது. அதனால் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு. பிரெஞ்சு புரட்சி இதில் நம்ம இன்னொன்றும் தெரிஞ்சுக்கலாம். பிரெஞ்சு புரட்சி 1789ஆம் ஆண்டு. ஓகேவா? அடுத்தது குடியுரிமை பற்றி சொல்கிறாங்க. ஸோ குடியுரிமையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் எனும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். ஸோ சிட்டிசன் என்னும் சொல் எந்த மொழியிலேருந்து பெறப்பட்டது, எந்த மொழி சொல்லிலேருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டால் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும்.
இதன் பொருள் என்னென்னா ஒரு நகர அரசில் வசிப்பவர் அப்படின்னு ஒரு பொருள். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. ஸோ நம்ம நாட்டுக்கு ஒற்றை குடியுரிமை தான், இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை தான் வழங்கப்பட்டிருக்கு. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2, ஸோ இந்திய அரசியலமைப்போட பகுதி 2 இருக்கு இல்லையா, அதோட சட்டப்பிரிவுகள் 5லிருந்து 11 வரை குடியுரிமை பற்றி விளக்குகின்றன. இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவுகள் 5லிருந்து 11 வரை குடியுரிமையை பற்றி விளக்குகின்றன. ஸோ குடியுரிமை பற்றி விளக்கும் பகுதி எது அப்படின்னு கேட்டால் பகுதி 2. சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டால் 5லிருந்து 11 வரை. ஓகே, குடியுரிமை சட்டம் 1955. குடியுரிமை சட்டம் எப்போ வருது? 1955. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்குகிறது. ஸோ குடியுரிமை சட்டத்தில் எதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்காங்கன்னா, குடியுரிமையை நம்ம எப்படி பெறலாம் அண்ட் குடியுரிமை எதனால் நம்ம இழக்கிறோம் அப்படின்றத பற்றி இதில் விளக்கமாக சொல்லியிருக்காங்க. ஸோ குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டால் 1955. குடியுரிமை சட்டம் எதை பற்றி விளக்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்டால், குடியுரிமையை பெறுதல் அண்ட் குடியுரிமை எதனால் நம்ம இழக்கிறோம் இதை பற்றி தான் விளக்குது. ஸோ குடியுரிமை பெறுதல். குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் கீழ்காணும் ஏதேனும் ஒரு முறையில் குடியுரிமையை பெற முடியும். ஸோ குடியுரிமையை பெறுறதுக்கு 5 வழி இருக்குது. ஃபர்ஸ்ட் வழி, முதல், பிறப்பின் மூலம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர். ஸோ 1950 ஜனவரி 26 அன்னைக்கு இல்லை அதுக்கப்புறம் பிறந்த எல்லாருமே, இந்தியாவில் பிறந்த எல்லாருமே இந்திய குடிமக்களாக கருதப்படுவர். ரெண்டாவது, வம்சாவளி மூலம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும். ஸோ ஒருத்தவங்க வெளிநாட்டில் பிறக்கிறாங்க, பட் அவங்க தந்தை இந்திய குடிமகன் அப்படின்ற பட்சத்தில் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும். அண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி பதிவின் மூலம் பெற முடியும். அண்ட் இயல்புரிமை கோரி எனக்கு ஒரு இயல்புரிமை கொடுங்க, அப்படி இந்திய குடிமகனாக இருக்கிறதுக்கு இயல்புரிமை வேணும் அப்படின்னு முன் வச்சும் இந்திய குடியுரிமையை பெறலாம். பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் பிற நாடுகள் பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை தமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு குடியுரிமையை வழங்கலாம். ஸோ இப்போ இலங்கை இருக்குது, இலங்கை நம்ம நாட்டோட இணைஞ்சிருது அப்படின்ற பட்சத்தில் இலங்கை மக்களும் இந்தியாவோட குடிமக்களாக ஆகிடுறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். இலங்கைன்னு இல்லை, எந்த ஒரு கண்ட்ரியும் எந்த ஒரு நாடும் நம்ம நாட்டோட இணையும் போது அவங்களும் நம்ம இந்தியாவோட குடிமக்களாக ஆகுறாங்க. ஸோ இதன் மூலமாக ஒரு குடியுரிமையை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, குடியுரிமையை இழத்தல். குடியுரிமை 3 வழியில் இழக்க முடியும். இதுலேயும் அதான் சொல்லியிருக்காங்க. குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் தனது குடியுரிமையை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அல்லது அரசியலமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமையை துரத்தல், முடிவுறச் செய்தல், இழத்தல் என்ற பின்வரும் 3 வழிகளில் இழப்பார். முதல் வழி, ஒரு குடிமகன் தாமாக தனது குடியுரிமையை துரத்தல். ஒருத்தர் தானாகவே தன்னோட குடியுரிமையை துறந்துக்கலாம், வேணாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு வழி. அண்ட் வேறு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்து விடுதல். ஸோ இப்போ ஒருத்தர் இந்தியாவில் பிறந்த ஒருத்தர் வேறு நாட்டில் போய் குடியுரிமை பெற்றுறாரு அப்படிங்கும்போது இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்துடும். அண்ட் இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர், தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உண்மைகளை மறைத்தவர் அல்லது எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்தவர் அல்லது 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை நடுவண் அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என திருப்திப்படுத்தும் பட்சத்தில் நடுவண் அரசு அவரது குடியுரிமையை இழக்கச் செய்யும். ஒருத்தங்க இயல்புரிமை மூலமாக குடியுரிமை பெற்றிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க ஏதோ ஒரு மோசடி செஞ்சு தான் அண்ட் ஒரு தவறான ஒரு பர்பஸ்க்காக தான் அதை அந்த குடியுரிமையை வாங்குறாங்க.
அண்ட் உண்மையை மறைச்சி இல்லை எதிரி நாட்டோட வாணிகம் செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ரீசன்ஸ், அப்படி இல்லை 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் அப்படின்னும் போது நடுவண் அரசு அதை கண்டுபிடிச்சி அவங்களோட குடியுரிமையை இழக்க செய்யும். அடுத்து அடிப்படை உரிமைகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3. ஸோ அடிப்படை உரிமைகளை எது நமக்கு விளக்கமாக சொல்லுது அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3ல் 12 to 35 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கினார்கள். ஓகே, இந்த அடிப்படை உரிமை நமக்கு எங்கேருந்து உருவாச்சு, நம்ம எங்கேருந்து கேதர் பண்ணோம் அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து தான் அடிப்படை உரிமைகள் எடுத்து நம்மளோட அரசியலமைப்பில் வழங்கியிருக்காங்க. முதலில் இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது. முதலில் இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது. ஆனால் தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன. ஸோ ஃபஸ்ட்டு அடிப்படை உரிமைகள் 7 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தற்போது 6 மட்டும்தான் இருக்குது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டால் இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 என்னவா அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டால் இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுது. ஓகேவா? இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது. இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே அடிப்படை உரிமைகள் பொதுவானது. யாருக்குமே பாரபட்சம் இல்லாமல் பொதுவாக எல்லாருக்குமே அடிப்படை உரிமைகள் நம்ம இந்திய அரசியலமைப்பு வழங்குது. ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமேயான சில அடிப்படை உரிமைகளும் உள்ளன. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு 32. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு 32. அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு 32. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். ஸோ நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை, இதை நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேராண்மைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன. இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பதினால் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. எதனால் அப்படின்னா, உயர்நீதிமன்றம் இரண்டுமே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணையை வெளியிட அதிகாரம் பெற்றிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆணையெல்லாம் மக்களோட நன்மைகளுக்காக, மக்களோட உரிமையை காப்பாற்றுறதுக்காக வெளியிடுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. ஸோ அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் உச்சநீதிமன்றம். டாக்டர் BR அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். ஸோ இந்திய அரசியலமைப்பின் இதயம் அல்லது ஆன்மா அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32. ஸோ இதை யார் சொல்லியிருப்பா அப்படின்னு கொஷின் கேட்டால் டாக்டர் BR அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா. ஓகேவா? அண்ட் இது யார் சொன்னாங்க அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கர். இதோ யாரோட கூற்றுனா டாக்டர் BR அம்பேத்கர். ஆட்கொணர்வு நீதி பேராண்மை. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கிறது. ஆட்கொணர்வு நீதி பேராண்மை எதுக்குன்னா, சட்டத்திற்கு புறம்பா அண்ட் ஒரு தப்புமே செய்யாத ஒருத்தர் சட்டத்துக்கு புறம்பா கைது செய்யப்படுறாங்கன்னா அதிலிருந்து இது பாதுகாக்கிறது. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து
நிறைவேற்றி கொள்ள முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து நமக்கு ஒரு சட்ட உதவி வேணும் அப்படின்னு மனு கோரி அது மூலமாக சம்மந்தப்பட்ட துறையில் நிறைவேற்றிக்கணும் அப்படின்னும்போது இந்த கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அதுக்கு உதவி புரியுது. நெக்ஸ்ட்டு, தடையுறுத்தும் நீதி பேராணை. ஒரு கீழ்நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. ஸோ ஒரு சின்ன நீதிமன்றம் இருக்குது அப்படின்னா தன்னோட சட்ட எல்லை எதுவோ அது வரைக்கும் தான் அது செயல்படணும். அதை தாண்டி செயல்படுறது எது தடுக்குதுன்னா தடையுறுத்தும் நீதி பேராணை தடுக்குது. அண்ட் ஆவணக்கேட்பு பேராணை. உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணையாகும். ஓகேவா? உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை. ஸோ இந்த உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு ஆவணம் வந்து தேவைப்படுது. ஸோ நியாயமான ஒரு பரிசீலனைக்கு தேவைப்படுதுன்றது பட்சத்தில் உயர்நீதிமன்றத்துக்கோ அல்லது ஒரு அதிகாரிக்கோ தேவைப்படுது அப்படிங்கும்போது கீழ் நீதிமன்றத்துக்கு இந்த ஆணை இந்த கட்டளை வந்து பாஸ் ஆச்சுன்னா அவங்க வந்து அதை சப்மிட் பண்ணணும். ஆவணக்கேட்பு பேராணை. அண்ட் தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. ஓகேவா? தகுதிமுறை வினவும் நீதி பேராணை இது எதுக்குன்னா சட்டத்திற்கு புறம்பாவோ தகாத முறையிலோ அரசு அலுவலகம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குன்னா அதை யாருமே சட்டத்திற்கு கைப்பற்றிக்க முடியாது. ஸோ அதுக்கு அது தடை செய்கிறது எதுனா தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஒன்ஸ் பார்த்துக்கலாம். சரி, இந்திய அரசியலமைப்பு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி. அரசியலமைப்பு கொள்கை வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து தோன்றுச்சு. அண்ட் மக்கள் வந்து வாழ விரும்புகிற வகையில் கொள்கைகளை வகுத்துக்கிறதுக்கு இந்த அரசியலமைப்பு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. மொத்த உறுப்பினர்கள் 389 பேர். அண்ட் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், மாகாண முதன்மையாளர்கள் சார்பில் 3 பேர், பலுஜிஸ்தான் சார்பில் ஒருத்தர். இதோட முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அண்ட் அதுக்கப்புறம் நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். துணைத் தலைவர்கள் வந்து HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. இந்த கூட்டத்தொடர் வந்து 11 அமர்வுகளாக 166 நாள் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. ஸோ நம்ம இவரை வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லணும். இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார்? டாக்டர் BR அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பில் முகவுரை, 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. ஸோ இந்த ஜனவரி 26 தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு மூலக்கூறுகள் கையால் எழுதப்பட்ட மிக நீளமான ஒன்று. அண்ட் மற்ற எல்லா நாடுகளிலிருந்து பெறப்பட்ட ஒரு அரசியலமைப்பு. அண்ட் நிகழும் தன்மை நெகிழாத்தன்மை கொண்டதாக இருக்குது. கூட்டாட்சி முறை, மாநில அரசு மத்திய அரசோடு கூட்டாட்சி முறையை ஏற்படுத்துது. இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு. சுதந்திரமான நீதித்துறை. அண்ட் 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவரும் பாகுபாடின்றி வாக்குரிமை வழங்குகிறது. முகவுரை என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. இது ரொம்ப மதிப்போட அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறது. 1947 ஜனவரி 22 இந்திய அரசியல் நிர்ணய சபையால்
ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. ஓகேவா? ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் முகவுரை நம்ம இந்திய அரசியலமைப்போட முகவுரை அமைந்துள்ளது. 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டது. அதன்படி சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு ஆகிய 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டன. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாகின. இந்திய அரசியலமைப்பின் முகவரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் எனும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5லிருந்து 11 வரை குடியுரிமை பற்றி விளக்குகின்றன. குடியுரிமை சட்டம் 1955இல் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்குகிறது குடியுரிமை சட்டத்தில். ஓகேவா? அண்ட் குடியுரிமை பெறத்துக்கு 5 வழி இருக்குது. என்னென்ன வழி? பிறப்பின் மூலம், வம்சாவளி மூலம், பதிவின் மூலம், இயல்புரிமை மூலம் அண்ட் பிரதேச நாடுகள் இணைவின் மூலம். குடியுரிமை இழக்கிறதுக்கு 3 வழி தானாக முன் வந்து இழக்கலாம். அண்ட் வேறொரு நாட்டோட குடியுரிமையை நம்ம பெரும் பட்சத்தில் நமக்கு நம்ம நாட்டோட குடியுரிமை, அதாவது இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்துவிடும். இயல்புரிமை மூலம் வாங்கின ஒருத்தர் மோசடி பண்ணியோ இல்லை தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அப்படின்ற பட்சத்தில் குடியுரிமை இழக்க செய்யும். குடியுரிமை நடுவண் அரசு தான் இழக்க செய்யும். அடிப்படை உரிமைகள், நம்மளோட அடிப்படை உரிமைகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அரசியலமைப்பிலேருந்து எடுக்கப்பட்டது. அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 பகுதியில் 12லேருந்து 35 வரை சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன. முதல்ல 7 அடிப்படை உரிமை இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட்டு உருவாகும் போது 7 அடிப்படை உரிமைகள், தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் மகா சாசனம் எதுனா இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3. அடிப்படை உரிமைகள் என்னென்னு பார்க்கலாம். அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு 32. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை என்னென்னா எதில் சொல்கிறாங்கன்னா சட்டப்பிரிவு 32 சொல்கிறாங்க. ஓகே. உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. ஸோ அரசியலமைப்பின் பாதுகாவலன் எதுன்னு பார்த்தா உச்ச நீதிமன்றம். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். ஸோ இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா எதுன்னு கேட்டால் சட்டப்பிரிவு 32. யார் சொல்கிறாங்க அப்படின்னா அம்பேத்கர், டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அடுத்து ஆட்கொணர்வு நீதி பேராணை. இந்த ஆணை நம்மளை பாதுகாக்கிறதுக்காக உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் நீதி பேராணை வெளியிடுற அதிகாரம் பெற்றுள்ளது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அது என்னென்ன நீதி பேராணை அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. ஆட்கொணர்வு நீதி பேராணை சட்டத்திற்கு புறம்ப ஒருவரை கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாக்கிறது. கட்டளை உறுத்தும் நீதி பேராணை மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும். தடையுறுத்தும் நீதி பேராணை ஒரு கீழ்நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. ஆவண கேட்பு நீதி பேராணை இது எதுக்குன்னா உயர் நீதிமன்றம் ஆவணத்தை நியாயமான பரிசீலனைக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப கீழ் நீதிமன்றத்துக்கு இடும் ஆணை. தகுதி முறை இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. ஸோ இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி படிங்க. பார்ட் 1ல் இந்த லெசனில் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ அடுத்த பார்ட் 2 சீக்கிரமாகவே நம்ம சேனலில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதையுமே நாங்கள் நெக்ஸ்ட் டைம் கிளியர் பண்ணுவோம். அண்ட் ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த லெசன் எந்த அளவுக்கு புரிஞ்சுது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களை மாதிரி தேவைப்படுற ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.